ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்ய. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டாக்குமெண்டேஷன் ஆவணப்படுத்துதல். இதை எப்படி பண்ணணும், இதோட பண்ணக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பண்ணாதனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது, ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கிறதும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஆவணப்படுத்துதல்னால் என்ன அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி நாள் ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க, இல்லை வீக்லி ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க இதை படிக்கணும்னு. மினிமம் இன்றைக்கி இதையாவது முடிக்கலான்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. அதை எழுதி வச்சுட்டு நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா டிக் அடிக்கணும், முடிக்கலைன்னா இன்ட்டு போடணும். இதுதான் சிம்பிளான விஷயம். அதிகபட்சம் 3 கேட்டகரியோ 4 கேட்டகரியோ தான் இருக்கும் ஒரு நாளைக்கு. லாங்குவேஜுக்கானது, ஜிஎஸ்ஸு, ஆப்டிடியூடு. அது என்னங்கிறத பக்கத்தில் எழுதிக்கோங்க. அது டிக்கு இல்லை இன்ட்டு அடிங்க அன்னைக்கு நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி. ஸோ இப்படி டேட் போட்டு இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஜனவரி 4னா ஜனவரி 4, ஸோ இதே ஜனவரி 5னா ஜனவரி 5, இந்த மாதிரி ஒரு ரஃப் நோட்டில் எழுதி நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இதுதான் டாக்குமெண்டேஷன். இது பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன படிச்சிருக்கீங்க என்ன படிக்கலைங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சரி, நான் இப்போது ஒரு கொஷின் கேட்குறேன். எவ்வளோ பேர் ஜனவரி 3, ஜனவரி 2, ஜனவரி 1 இந்த 3 நாளைக்கான டாக்குமெண்டேஷன் பண்ணியிருக்கீங்க? கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், எஸ் ஆர் நோ. சில பேர் பண்ணிகிட்டு இருக்கலாம், சில பேர் பண்ணாமல் இருக்கலாம். நீங்கள் எஸ் ஆர் நோவான்னு மட்டும் சொல்லுங்கள், எவ்வளோ பேர் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு இதோட பெனிஃபிட் என்னன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு மெயின் பெனிஃபிட் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ப்ராசஸில் போயிட்டுருக்கோம். நீங்கள் ஒரு சேனலை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை ஒரு ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்பிட்வீனோ இல்லை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 வாரத்துலையோ 1 மாதத்துலையோ பயம் வர ஆரம்பிக்கும். ஏன்னா போர்ஷன் அதிகமாக நம்மளுக்கு ஒரு பயம் வரும். இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு நாளோ 2 நாளோ 1 வாரமோ பெண்டிங் விட்டுருவீங்க. பெண்டிங் விட்டுட்டிங்கனாலே உங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிரும். ஐயோ, நம்ம 1 வாரம் போர்ஷன் படிக்கலைன்னா அடுத்து என்ன அனுப்புகிறாங்கன்னு பார்க்க மாட்டீங்க, என்ன அந்த பிளானே ஃபாலோ பண்ண மாட்டீங்க. அப்படியே டிஸ்கண்டினியூ ஆன மாதிரி பேக்வேர்டாக போயிடுவீங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தை இந்த டாக்குமெண்டேஷன் அவாய்ட் பண்ணுவோம். என்ன பண்ணுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாரம் ஜனவரி 1லேருந்து 5 வரைக்கும் நீங்கள் படிக்கவே இல்லைனாலும் ஆஸ் பர் பிளானை நீங்கள் ஜென்ரல் தமிழுக்கு ஒரு டாபிக் வச்சுருப்பீங்க, ஜிஎஸ்ஸுக்கு, ஆப்டிடியூடுக்கு, இல்லை இந்த 3ல் ஏதோ 1 or 2க்காவது மினிமம் வச்சுருப்பீங்க. அதை இன்ட்டு போட்டு வந்தாலும் உங்களுக்கு ஒரு கில்ட்டி ஜோன் இருக்கும். நம்ம இந்த வாரம் படிக்கலாம், அடுத்த வாரம் படிக்கணும்னு. அதே மாதிரி இந்த வாரம் படிக்கலைனால இதை விட்டுட்டு அடுத்த வாரத்துக்கான போர்ஷனை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் என்ன படிக்கலைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படிங்கும்போது அடுத்த வாரம் என்ன நியூவாக இருக்கோ, இப்போ 6th இந்த வாரம் முடிக்கலைன்னா பிரச்சனை இல்லை, 7th அடுத்த வாரம் ஸ்டார்ட் பண்ணுறாங்களா, அந்த 7th உள்ளதை நீங்கள் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போங்க, ஒன்றும் இஷ்யூ கிடையாது. 1 நாளோ 2 நாளோ 1 வாரமோ ஈவன் 2 வாரம் உங்களுக்கு ஏதாவது பிரேக் எடுக்கிற மாதிரி சூழ்நிலை ஆகிடுச்சு, கட் ஆகிடுச்சு, அது ஹெல்த் இஷ்யூவோ ஃபேமிலி இஷ்யூவோ இல்லை உங்களுக்கு படிக்க முடியாத சூழ்நிலை ஆகிடுச்சுன்னா இஷ்யூ கிடையாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் அந்த 2 வாரமோ 1 வாரமோ கனெக்ட் பண்ணி மொத்தமாக ப்ரிப்ரேஷனை விட்டு வெளியே வந்துடுவீங்க. அடுத்து ஒரு 2 மாதம் 3 மாதம் வேஸ்ட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறமா ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஒரு பிரயோஜனமும் கிடையாது. டாக்குமெண்டேஷன் கரெக்டாக பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் நைட்டு நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களோட ஒர்க்கு ஆஸ் பர் பிளான் படி முடிச்சிருந்தா டிக் அடிங்க, முடிக்கலைன்னா இன்ட்டு போடுங்க, அவ்வளோதான். இப்படி ரெகுலராக பண்ணிகிட்டே இருங்க, பயங்கரமாக இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். ஒரு வாரம் கழித்து நோட்டை திருப்பி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நாள் ஒரு டாப்பிக்கோ இல்லை 2 டாப்பிக்கோ பார்க்காம விட்டுருப்பீங்க, உங்களோட ஒர்க்கை முடிக்காம விட்டுருப்பீங்க. அதை முடிக்காதது பெண்டிங்கை முடிங்க. இப்படியே பண்ணிகிட்டு இருங்க. அதே மாதிரி இந்த டாக்குமெண்டேஷனில் ரிவிஷன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை எழுதிக்கோங்க. ஏன்னா ரிவிஷன் மஸ்ட்டு. வெறும் புதுசாக படிக்கிறது மட்டும் பார்க்கக்கூடாது. டெய்லி ஒரு 1/2 மணி நேரமோ இல்லை 1 மணி நேரமோ ரிவிஷன் பண்ணுங்கள். ஆல்ரெடி ரிவிஷன் எப்படி பண்ணணும் அப்படி அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு வீடியோ மேக் பண்ணியிருப்பேன், ப்ளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அது பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மெத்தடில் ரிவிஷன் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது டாக்குமெண்டேஷன் பண்ணுறதுனால நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும். ரிவிஷன் பண்ணுறதுனா ரிவிஷன் சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் இதோட பெரிய பெனிஃபிட்டு. இது ஒரு பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் சைஸ் நோட்டு வாங்கிக்கோங்க. அந்த நோட்டு வாங்கி நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ்லேயே ஒரு வாரத்துக்கானதே எழுதிடலாம். ஒவ்வொரு பேஜ்லேயுமே ஒவ்வொரு நாளுக்கும் அலாட் பண்ணலாம். ஆனால் அவ்வளோலாம் நம்ம இது பண்ண மாட்டோம். இல்லை நீங்கள் சப்டாபிக்ஸாக பிரிக்கிறீங்க, ஒரு விஷயத்தை ஸ்ப்ளிட்டடாக பிரிச்சிங்கன்னா இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். படிக்கும்போது இன்னும் நல்லாவே படிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இயல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 6th ஒரு இயல் 5வது இயல் நீங்கள் படிக்கணும்னு இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த 5வது இயலில் இருக்கக்கூடிய சப்டாபிக்காக பிரிங்க. செய்யுள் பகுதி பேர் எழுதிக்கோங்க, உரைநடை பேர், இலக்கண பேர், மொழிதிறன் பயிற்சி இப்படின்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணி டிக் அடிங்க.
அப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வர ஆரம்பிக்கும், பரவாயில்ல நம்ம முடிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு நீங்கள் படிக்கிற ஒரு பெரிய போர்ஷனை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ஜிஎஸ் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லெசன்னா அந்த ஒரு லெசன் பேர் எழுதிட்டு அதுக்கு கீழே மெயினான டாப்பிக்கை மட்டும் எழுதிக்கோங்க. ஒரு 5 6 7 டாப்பிக்கோ எழுதிக்கோங்க. அந்த டாபிக் முடித்தோடனே டிக் அடிங்க. இப்படியே டிக் அடிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆகும். நடுவில் பிரேக் எடுத்துக்கோங்க. படிக்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆகும், கண்டிப்பாக முடிக்கவும் செய்வீங்க. ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்டேஷன் பண்ணிகிட்டே இருங்க. சிம்பிளான விஷயந்தான். ஒரு ரஃப் நோட் வாங்கிட்டு டேட்டு மேலே எழுதிட்டு என்ன சப்ஜெக்டோ அதை எழுதி, என்ன லெசனோ அதை எழுதி, சப்டாபிக் எழுதணுன்னா சப்டாபிக் எழுதி டிக் அடிங்க, இல்லை இன்ட்டு போடுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரிப்ரேஷனுக்கு நடுவில் ஒரு பயம் நடுவில் வந்துக்கிட்டே இருக்கும். எல்லாருக்குமே வரும் ஒரு பயம், நம்ம போகிறது கரெக்டாக என்னன்னு சொல்லிட்டு. அந்த பயம் வராது, ஏன்னா நீங்கள் கரெக்டான ட்ராக்கில் போய்ட்டுருங்க. அப்படி வந்தாலும் இந்த நோட்டை திருப்பி பாருங்கள், உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்துடும். இவ்வளோ நல்லா படிச்சுட்டு இருக்க படி அப்படின்னு உங்கள் மைண்டே சொல்லிடும். இன்னொன்று, எதுவுமே நீங்கள் எழுதி வைக்காமல் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ண போகிறோன்னு எழுதி வைக்கணும், என்ன பண்ணீங்கன்னு எழுதி வைக்கணும். இந்த ரெண்டும் இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம ஒரு இலக்கில்லாமல் எங்கெங்கேயோ ட்ராவல் பண்ணிகிட்ருப்போம். திடீர்னு இன்றைக்கி நீங்கள் 6th EL 5 படிக்கணும்னு நினச்சிருப்பீங்க. சடனாக திடீர்னு ஒரு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வேறு ஏதோ படிச்சுட்ருப்பீங்க ரேண்டமாக. அப்படின்னா மொத்தமாக நீங்கள் உங்களால் ரிவிஷன் பண்ண முடியாது, மொத்தமாக உங்களால் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ ஒரு ட்ராக்கில் ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கீங்கன்னா அதில் ஃப்ளோவில் போங்க. எக்ஸ்ட்ரா பார்க்கணுன்னா எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் ரொம்ப சிம்பிளான மெத்தடு, ஆனால் யாரும் அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டாங்க. ஆனால் யார் பண்ணுறாங்களோ அவங்க கண்டிப்பாக ஆஃபீஸராக இருக்கான பாசிபிலிட்டி 2025 ரொம்ப 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 அதிகம். இது டெய்லி செய்கிறதுக்கு வெறும் ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. இந்த விஷயத்த செய்கிறதுக்கு ஒரு ரஃப் நோட் வாங்குறீங்க, 5 நிமிஷம் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, உங்களோட ப்ரிப்ரேஷன் எஃபெக்டிவாக பாருங்கள். ஈவன் நீங்கள் ஒரு டாபிக் படித்தாலுமே அதை டிக் போட்டு வைங்க, அது உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். அப்படியே இன்க்ரீஸ் ஆவீங்க, க்ரோத் இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக இது பெனிஃபிட் கொடுக்கும். ஸோ அதனால் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறதுக்கான ரீசன் இது பயங்கரமாக இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். பர்சனலாக நான் என்னோடய வேலை ஃபுல்லாகவே நான் எப்படி என்னோடய வேலையை அலாட் பண்ணுவேன்னா, ஏன்னா நான் வீடியோ மேக் பண்ணணும், அதுக்கான PDF ரெடி பண்ணணும், சோர்ஸ் கம்பைல் பண்ணணும், அதுக்கப்புறமா மெயின்ஸ் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு எவாலுவேஷன் பண்ணி கொடுக்கணும், அவங்களுக்கு கொஷின் எடுக்கணும், ப்ரிலிம்ஸ் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ஆல்ரெடி டெஸ்ட் பேட்ச் இருக்குது அவங்களுக்கு கொஷின் கொடுக்கணும், இது போக வீடியோஸ் இப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேலை ஒரு நாளைக்கு எனக்கு இருக்குது. எல்லாத்தையுமே நான் முன்னாடியே எழுதி வச்சுக்குவேன். இதெல்லாம் பண்ணணும், இதுக்கு அடுத்து இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் எதெல்லாம் பண்ணுறனோ அதை டிக் போட்டு வச்சுக்குவேன். இது பண்ணலையும் இன்ட்டு போட்டு வச்சுக்குவேன். ஏன்னா சம்டைம்ஸ் பண்ண முடியாமலும் போகும். அப்படி பண்ண முடியலைன்னா அதை பெண்டிங் ஒர்க்கையும் அந்த வாரமோ இல்லை அடுத்த வாரமோ நடுவில் இன்பிட்வீன் முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்குவேன். ஸோ இதுதான் நான் பர்சனலாக இது பண்ணுறது. நான் என்னைக்கு இதை எழுதுகிற சோம்பேறித்தனப்பட்டு இந்த டாக்குமெண்டேஷன் பண்ணாமல் இருக்கிறேனோ அன்னைக்கு வேலை ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் பண்ணுவேன். ரொம்ப இன்எஃபிஷியண்ட்டாக இருக்கும், சோம்பேறித்தனமாக இருக்கும். என்னைக்கு இதை நான் பண்ணுறேனோ ஆட்டோமேட்டிக்காக எழுதி வச்சிட்டா நம்ம மைண்டில் அது வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம எழுதிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வீடியோ போடணும், நான் இன்றைக்கி காலையிலே எழுதி வச்சிட்டேன், இது ரிலேட்டடாக வீடியோ போடணும்னு எழுதி வச்சிட்டேன். ஆனால் மற்ற ஒர்க் இருக்கிறதுனால என்னால் போட முடியல, டிலேவ் ஆகிடுச்சு. இருந்தாலும் எழுதி வச்சிட்டோங்கிறதுக்காக இப்போ நான் மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒன்று எழுதி வச்சிட்டோன்னா நம்ம கண்டிப்பாக அதை புஷ் பண்ணி அதை செஞ்சுருவோம். இல்லாட்டி நம்மளுக்கு அது பண்ணாமல் மற்ற ஒர்க்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்காது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவு எழுதி வைங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கீழே கமெண்ட் செக்ஷனில் யாரெல்லாம் டாக்குமெண்டேஷன் பண்ணிகிட்ருக்கீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள் எஸ்ன்னு, இல்லைன்னா நோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பண்ணாதவங்க இனிமேல் கண்டிப்பாக டாக்குமெண்டேஷன் பண்ணணும். நான் 1 மாதமோ 2 மாதமோ கழித்து திருப்பி நான் வீடியோ மேக் பண்ணுவேன் இதே டாப்பிக்கில். அப்போது நிறைய பேர் இப்போ நோன்னு சொல்லிட்டு இருக்கவங்களாம் எஸ் சொல்லணும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.